வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனாவோட சாரியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாரு முத்து. அதை பார்த்தா மனோஜ் முத்து வேற ஏதோ பொண்ணு கூட நின்றுட்டு இருக்கிறதா தப்பா நினைச்சுக்கிறாரு. சீக்கிரம் இங்க வாங்கம்மா, முத்து ஏதோ ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சு நின்றுட்டு இருக்கிறாமா, இங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. விஜயமே அதை பார்த்துட்டு என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுல நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குடிக்க மட்டும் தான் செஞ்ச, இப்போ வேற ஏதோ பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க. அந்த மீனா எங்க போயிட்டா, மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா வாய் பத்தி தான் உனக்கு தெரியும்ல, இந்த விஷயத்த மட்டும் அவ பார்த்தான்னா அவனை உண்டிலன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனா தலை திருப்புறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா முத்து திரும்ப விடாம பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறாரு. என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்பிடுறாங்க. மீனாவை ஸ்டைலிஷான லுக்ல பார்த்த உடனே விஜயா அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க பூக்கடை விளம்பரத்துக்கு நாங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸ்ருதியும் ரவியும் அங்க நிக்கிறத பாக்குறாங்க ரோகிணி. நீங்களும் இங்கே தான் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் இப்போ தான் வெளியில் வந்தோம், என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாத மாதிரி சுற்றி கேட்குறாங்க. வேற ஏதோ பொண்ணு கூட நின்றுட்டு இருக்கிறதா அத்தை தப்பாக நினச்சிட்டாங்க, அதனால தான் திட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா நீ உன்னை கவனிச்சியா, உனக்கு நான் ஏதோ துரோகம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அம்மா ரொம்ப என்னை திட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா விஜயிட்ட சொல்கிறாங்க, உங்கள் புள்ள அப்படி பண்ணுற ஆள் கிடையாது, இருந்தாலும் என்னை இந்த வீட்டு பொண்ணா நினச்சி எனக்காக பேசுனீங்களே அத்தை, ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்றாங்க, இவன் வேற ஏதோ பொண்ணை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டான்னு தான் நான் கோபப்பட்டேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்து மீனட்ட சொல்றாரு, அம்மாக்கும் உன் மேல ஓரமா ஒரு கரிசனம் இருக்கதா செய்யுது, உனக்கு நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டேன்னு திட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில சிட்டியை பார்த்து அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்காக ரோகிணி போறாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க ரோகிணி, இனிமே உங்க வாழ்க்கையில அந்த பிஏ வச்சு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாரு. அவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு சிட்டி. அது கேட்ட வித்யா, என்ன சொல்றீங்க, அவனை மேல அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை நல்லபடியாக்கி நான் வடநாட்டுக்கு பார்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. இனிமே அந்த பிஏ உங்களை டார்ச்சர் பண்ணவே மாட்டான், இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேலலாம் இவட்டெல்லாம் பணம் கேட்காதீங்க, இந்த பணத்தை பரட்டுறதுக்கு அவ ஜேம்ஸ் பாண்ட் வேலைலாம் பார்த்து வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க வித்யா. ரோகிணியும் வித்யாவும் இப்போ அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த பிஏ இருக்கிற ரூமுக்கு சிட்டி போறாரு. அங்க அந்த பிஏ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாரு. என்னையா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு சிட்டி. நீ போட்டு அடிக்க உடம்பு தேறி வர வேணாமா அப்படின்னு சொல்றாரு பிஏ. ரோகிணை பத்தின ரகசியத்தை நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா உனக்கு அடியாவது மிச்சமா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு சிட்டி. சிட்டி அந்த பிஏவுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு. இனிமே 2 மாசத்துக்கு இந்த ஊர் பக்கமே வந்துடக்கூடாது, ஏதாவது வெளியூரை பார்த்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பிஏ சொல்றாரு, பரவாயில்ல பாஸ், பணம்லாம் கொடுத்து வெளியூருக்கு டூர்லாம் அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் நீங்க என்னை எப்போ கூப்பிடுறீங்களோ அப்பயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு பக்கம் மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுத்த அந்த சந்தோஷி சார் கால் பண்றாரு. உங்க ஷோரூமை டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. ஆனா அந்த ஆடுல உங்க மொத்த குடும்பம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்க குடும்பத்துல யாருக்கும் நடிக்க தெரியாதே சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மனோஜ். அதுதான் எனக்கு வேணும், இது நடிப்பா இருக்க கூடாது, ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. இந்த ஆட்ல நடிக்கிறதுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் 25,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஆல்ரெடி நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. அந்த பணத்தை பார்த்த உடனே மனோஜும் ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷி சார் சொல்றாரு, நாளைக்கு மார்னிங் பாம்பேல இருந்து ஒரு டீம் வருவாங்க, ஆட் எடுக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ரோகிணி மனோஜ்ட இந்த ஆட் விஷயமா இன்னைக்கே நம்ம நைட் எல்லாரையும் பார்த்து பேசி சம்மதிக்க வச்சிடலாம், எல்லாருக்கும் 25,000 ரூபாய் பேமெண்ட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், ஏற்கனவே எனக்கு இந்த பார்ட்டி வச்சு நிறைய செலவாயிடுச்சு, அதெல்லாம் யாருக்கும் பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணி நினைக்கிறாங்க, பார்வதி ஆண்டி வீட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் நான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தேன், இவன் என்னடானா சந்தோஷ் சார் கொடுத்த பணத்தை அமுக்கலான்னு பாக்குறான், நமக்கேத்த ஆளுதான் இவன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அடுத்ததா நைட்டு வீட்டுக்கு வந்து ரோகிணியும் மனோஜும் அந்த ஆடை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஸ்ருதியுமே ரொம்ப எக்ஸைட்டடா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நீயே உனக்கு டப்பிங் பேசிக்குவ அப்படின்னு சொல்றாரு ரவி. ஆனா முத்துவும் மீனாவும் ஒரு நாள் ஃபுல்லா வந்து அங்க ஆட் ஷூட் நடிக்கணும் அப்படின்னா எங்க பொழப்பு என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறேங்க. எங்க பொழப்பெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கணும் அப்படின்னா நீ எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு முத்து. என்னடா இவன் பணம்லாம் கேட்குறானே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு மனோஜ். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பார்வதி வீட்ல இருந்து பணத்தை திருடினது ரோகிணி தான் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.